மர்மதேசம் அந்த சீரிஸ் உடைய தலை சிறந்த ஒரு தொடர் தான் விடாது கருப்பு. இந்த தொடர் வந்து 2 பாகமா இருக்கும் பாத்துக்கோங்க. ஒரு பிளாஷ்பேக், அதுக்கப்புறமா இப்போ நடக்கிறது. சோ இந்த ரெண்டும் ஒரு புள்ளியில இணையும் பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். இந்த சீரிஸ் உடைய முழு கதையும் நாம வந்து இப்போ இந்த ஷார்ட்ஸ்ல வந்து பாத்துறலாம். சோ ஃபர்ஸ்ட் பிளாஷ்பேக் பாத்தீங்கன்னா, தோட்டக்கார மங்கலம் கிராமத்துல உள்ள அந்த கருப்பு கோயில். சோ அந்த ஊரை காவல் காக்கக்கூடிய கருப்பசாமி, ஒரு வெள்ளை குதிரை, பந்தி பாறை. சோ இதுதான் அந்த மெயினான கதை களங்கள். இந்த ஊர்ல உள்ள பெரிய ஒரு குடும்பம் தான் பேச்சி கிழவியுடைய குடும்பம். அந்த பேச்சி வந்து சரியான ஒரு அரக்கி கிழவி. இவங்களுடைய மூத்த பையன் ஆனைமுடி, இரண்டாவது பையன் வந்து ரொம்பவே ஒரு முரடனும் பெண் பித்தனுமான கட்டையன். இவங்கள மாதிரியே இன்னொரு ஒரு பெரிய குடும்பம் தான் குதிரைக்கார பரந்தாமர். ஆனா துரதிர்ஷ்டவசமா அவருடைய மகளுக்கு திருமணத்துக்காக வச்சிருந்த நகைகள் எல்லாமே திருடு போகுது. இந்த பேச்சு கிழவி என்ன பண்றாங்க, கடன் கொடுத்து அநியாயமா நிலத்தையும் அபகரிச்சிடுறாங்க. பரந்தாமர் வந்து நெஞ்சு வலியில இறந்து போயிடுறாரு. இந்த பேச்சு குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக இலங்கையில இருந்து இந்த குதிரைக்கார பரந்தாமருடைய பையன் வந்து கருப்பசாமியா வேஷம் போட்டு வெள்ளை குதிரையில ஊருக்குள்ள வர்றான். மக்கள் வந்து நெஜ கருப்பு தான் ஊருக்குள்ள வந்துடுச்சுன்னு பயப்படுறப்ப பேச்சு கிழவி இது அந்த பரந்தாமனுடைய பையன் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவனை ஆட்களை வச்சு கட்டி வச்சு அவனை கொலை செய்ய அருவாளை ஓங்குறப்ப நிஜமான கருப்பு வந்து பேச்சு கிழவியுடைய தலையை சீவி பந்திப்பாறையில போடுது. இப்போ எல்லாருக்குமே என்னன்னா, யார் இந்த நிஜமான கருப்பு? இந்த கொஸ்டின் மார்க்கோட தான் அந்த பிளாஷ்பேக் முடிவடையுதும். இப்போ கரண்டான இதுல பாத்தீங்கன்னா, ஆனைமுடியார் குடும்பம் வந்து எல்லாருமே வளர்ந்திருந்து ஆனைமுடியோடைய மூத்த மகன் வந்து சிட்டில டாக்டரா இருக்காங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து ரீனா. இவங்களுக்குள்ள நட்புல அந்த ரீனா வந்து தோட்டக்கார மங்கலத்துக்கு வர்றாங்க. இந்த ஊர்ல பல மர்மங்கள், தப்பு நடந்தா உடனே குதிரையில வந்து மரண தண்டனை கொடுக்கிறது அப்படின்னு இன்னும் பழைய பிளாஷ்பேக்ல எப்படி இருந்தோ அதே மாதிரியே நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே சாமி தான் தண்டனை கொடுக்குதுன்னு நினைக்கிறப்ப ரீனா இல்ல இது ஒரு ஆசாமியோட வேலை அப்படின்னு நம்பி இன்வெஸ்டிகேட் பண்றப்ப பல பிரச்சனைகள். ஆனைமுடியோட மூத்த பையன் இருக்கார்ல ராஜேந்திரன், அவர் தான் இந்த கதையோட ஹீரோ. இந்த ராசு வந்து ரீனா மேல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பழகுறப்ப போக போக அது வந்து காதலா உருமாறுது. ஆனா கருப்பு கோயில்ல நடந்த ஒரு பூஜையில பூசாரி மேல கருப்பு வந்து ராஜேந்திரனை தாழ்த்தப்பட்ட பெண்ணான செல்லிக்கு மனம் முடிக்க சொல்றாங்க. எல்லாரும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ராசு தவிர. ராசு ரீனாவை கற்பழிச்சிடுறாரு. திருமணம் நிக்குது. ராசுவுக்கு மரண தண்டனைன்னு கருப்பு கோயில்ல உத்தரவு வருது. யார் இப்போ ராசுவை தண்டிக்கணும்? அந்த குதிரையில வர்ற கருப்பு யாரு? சோ அப்படின்னு பாக்குறப்பதான் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி நம்ம அன்னியன்ல இருக்குல்ல, அதே மாதிரி அந்த கான்செப்ட் வந்து வருது. அதாவது ராஜேந்திரன் தான் இத்தனை நாள் கருப்பா குதிரையில வந்து எல்லாருக்கும் தண்டனை கொடுத்துட்டு இருக்கான். ராஜேந்திரனுக்கே அவனுக்குள்ளால இப்படி ஒரு பர்சனாலிட்டி இருக்குன்னு தெரியல. ராசு தண்ணி கிட்ட நின்னு தன்னுடைய பிம்பத்தை நீர்ல பாக்குறப்ப ராஜேந்திரன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி வாளால தன்னை தானே குத்தி தனக்கு தண்டனை கொடுத்துக்கிறான். இதோட சீரியல் வந்து முடியுது. நான் சொன்னது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷார்ட். 2K கிட்ஸ் எல்லாம் இந்த சீரியல் வந்து நீங்க வந்து பாத்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க. அந்த பொன்பான நகைங்க, பத்திரம், விடுகதை, காசி தோப்பு பங்களா, பேச்சியோட ஆவி, அதுக்கப்புறம் இன்னொரு கிளைக்கதையா பாத்தீங்கன்னா அந்த ரத்னாவுடைய பாஸ் அவர் டாக்டர் நந்தா, அவருக்குன்னு ஒரு தேடல் அப்படின்னு ஏகப்பட்ட கதைகள் இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் சீரிஸ் அப்படின்னு